இஃப் த எட்ஜ் ஆஃப் த கியூப் வந்து ட்ரிபிள் ஆகுது, வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதோட என்ன ஆகும், ஒரிஜினல் வால்யூமோட கம்பேர் பண்ணும்போது நியூவா இருக்கிற நியூவான கியூப்போட வந்து என்ன, அதாவது கியூப்னாவே என்ன வரும், ஏ கியூப் தான் ரைட்டா. கியூப்னாவே என்ன அப்படின்னு பார்த்தா அதோட வந்து வால்யூம் ஃபார்முலா வந்து ஏ கியூப் தான். இப்ப என்ன ஆகுது, அதோட எச் வந்து ட்ரிபிள் ஆகும் சொன்னா, அப்ப 3a என்ன பண்ணுவீங்க, கியூப்னு எடுப்பீங்க. இப்போ வால்யூம் ஆல்ரெடி வந்து வி ஓல்டுன்னு எடுக்கும், இது வந்து என்ன வி நியூன்னு எடுக்கும். இது ரெண்டையும் பார்த்து எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க பார்த்தோன்னே சொன்னா 3 வந்து கியூப் போடும்போது 27 வரும், ஏ கியூப் வரும். ஆல்ரெடி வெறும் என்ன ஏ கியூப் மட்டும் தான் இருக்கு, இங்க 27 இருக்கு. அப்ப 27 தான் என்னன்னா புதுவான ஒரு கியூப், அதோட வால்யூம் ஓல்டு கியூப்பை விட எவ்வளவு இருக்குன்னா 27 மடங்கு வந்து அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அதனால இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து பி தான் வரும். இவ்வளவுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கேன், கம்ப்ளீட்டா கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா கேட்டிருக்காங்க. இதோட என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 விதமான டாபிக் வந்து பார்த்தோம். இதுக்கப்புறம் வந்துன்னா மிஸ்லீனியஸ் டாபிக் மாதிரி தான் இருக்கும். நிறைய டாபிக் வந்து அந்த மிக்சர் அண்ட் அலிகேஷன்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து ஸ்பீடு டிஸ்டன்ஸ் ரேட்லாம் சில கொஸ்டின் வந்து விட்டுருந்தோம். அதை என்ன பண்ணிக்கலாம்னா அடுத்த வீடியோ பார்த்தோம்னா என்டையரா குரூப் டி சாரி எஸ்எஸ்சி ஜிடிக்கு என்ன பண்ணணுமோ கம்ப்ளீட் மேத் வந்து லேர்ன் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், கம்ப்ளீட்டான மேத்துக்கான ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் எல்லாமே நான் ஆப்ல தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆப்புக்கான லிங்க் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நான் என்டையரா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ஜிஎஸ் அண்ட் வந்து மேத் தான், 2 டாபிக் தான் வந்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், கம்ப்ளீட்டா கைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மேத் பொறுத்தவரைக்கும் நான் 12 மணி நேரத்துல வந்து என்ன பண்ணிருப்பேன்னா உங்களுக்கு வந்து வீடியோ கொடுத்துருப்பேன். ஸோ 12 மணி நேரமா நினைக்காதீங்க, நீங்க லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், 1 மந்த் கூட இல்லை, ஆனால் அவ்வளோ கண்டென்ட் இந்த இடத்துல ஆட் பண்ணிருக்கேன். அதுக்கான பிடிஎஃப்மே இருக்கும். இந்த கோர்சஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஆப்ல வந்து ஜாயின் பண்ணிட்டு ஆப்ல ஸ்டோர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி வரும். இது 400 ரூபா காமிக்கும், பட் நீங்க பே பண்ணும்போது 440 ரூபா பே பண்ணீங்க. 1 இயர் வந்து வேலிடிட்டி வரும். அதாவது என்னைக்கு பே பண்ணீங்களோ அன்னையில இருந்து 1 இயர்க்குள்ள என்ன பண்ணிக்கலாம், நீங்க வந்து கோர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம்.